ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆடியோ லேப் சீரீஸ் அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ லேப் பற்றி கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னும் முடிக்கலையானா சில பல வேலைகள், அப்புறம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஓகேங்களா. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடியோ லேப்பில் இருக்கிற பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலே நிறைய இதெல்லாம் பயன் இருக்குது ஓகேங்களா. இந்த பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா சொன்ன மாதிரி தான், பேட்சாக அப்படியே எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணோம். ஸோ இந்த பேட்ச் ப்ராசஸிங் இப்போ வந்தது, ஆனால் இப்போ வந்தது கிடையாது இந்த பேட்ச் ப்ராசஸிங். ஸோ இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது, ஆனால் இப்போ தான் இதோட யூசேஜ் தெரிஞ்சுது. பேட்ச் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா ஒரு 2க்கும் மேற்பட்ட ஆடியோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. இப்போ ஆடியோ லேப் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஆடியோ லேபில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா, கன்வெர்ட்/கம்ப்ரஷன் இருக்குல்ல, முன்னாடி ஒன்று இருக்கும். இந்த மிக்ஸ் ஆடியோ, இந்த கன்வெர்ட்/கம்ப்ரஸ் ஆடியோ, ஸோ இந்த பேட்ச் ப்ராசஸிங் தான். இந்த பேட்ச் ப்ராசஸிங்குள்ளே வாங்க. 11வது லைனில் 2வது ஆப்ஷனாக இருக்கும் அது ஓகேங்களா. இப்போ இந்த பேட்ச் ப்ராசஸிங் ஃபுல் யூசேஜை சொல்லிடுறேன். இதில் என்னென்ன பண்ணலான்னா, பேட்ச் மிக்ஸ், பேட்ச் கன்வெர்ட், பேட்ச் வீடியோ ஆடியோ, பேட்ச் வால்யூம் பூஸ்டர். ஓகே, நீங்கள் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பேட்ச்னால் என்ன, ஒரு தொகுதி, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 10-15 ஆடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது, 10-15 ஆடியோஸில் மிக்சிங் பண்ணுறது. ஸோ இந்த மிக்சிங் பற்றி நான் அப்புறமா எனக்கு நல்லா நான் கற்றுக்கிட்டு அப்புறமா அதை பற்றி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு நல்லா கற்றுக்கிட்டது வந்து இந்த பேட்ச் ப்ராசஸிங்கில் இருக்கிற கன்வெர்ட்டர் தான். இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு வச்சுக்கலாம், 10 இருக்குன்னு வச்சுப்போம். பட் இதுக்கு லிமிட் எத்தனைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு லிமிட் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ இருந்தாலும் லிமிட் இருந்துச்சுன்னா குரூப்பில் சொல்கிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் ஓகேங்களா. நம்மளோட குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேண்டாமல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து இந்த ஒரு 10 ஆடியோ இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாமே வந்து 320 கிலோபைட்ஸில் இருக்குது. 320 கிலோபைட்ஸில் இருக்குது. ஒன்று என்னடானா MP3யில் இருக்குது, ஒன்று வந்து M4A இருக்குது, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, பேரே தெரியல, ஆனால் அதுவும் ஆடியோ ஃபார்மேட் தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே ஒரு யூனிஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 128 கிலோபைட்ஸ் தான், MP3 தான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய என்கிட்ட ஆடியோஸ் இருக்குது, ஒன்றும் ஒரு பிட் ரேட்டில் இருக்குது, எல்லாம் அந்த கிளாரிட்டிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இதில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அனுபவம் இருந்துச்சு. என்னென்னா, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 சாங் இருந்துச்சு. 200 சாங்குமே 320 கிலோபைட் 320 கிலோபைட்ஸில் தான் இருந்துச்சு. அதுக்கே 2 GB வந்துச்சு. நான் அதை ஆடியோவில் போட்டு தான் இது பண்ணலான்னு பார்த்தேன். பட் இந்த பேட்ச் ப்ராசஸிங் இதுக்கு தான் எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அதனால் ஒன்றா பண்ணுறதுக்கு நாங்கள் சோம்பேறித்தனம், அதுக்கு ஒன்றா டவுன்லோடே பண்ணிட்டு போயிடலாம், திருப்பி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அது தெரியல. இந்த டைமில் இது உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம் இப்போ கூட. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேட்ச் ப்ராசஸிங்குள்ளே இருக்கிற கம்ப்ரஸ்குள்ளே பேட்ச் கன்வெர்ட் இதுக்கு பேர். கம்ப்ரஸும் இதில் தான் பண்ணுவோம், பட் இருந்தாலும் இதுக்கு பேர் பேட்ச் கன்வெர்ட் தான். பேட்ச் கன்வெர்ட்டை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. பேட்ச் கன்வெர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். வழக்கமாக ஆடியோ லேப் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான். ஃபோல்டரு, ஆல் ட்ராக்ஸு, டு ஃபோல்டர், ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் ஆடியோ சாங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாக்னு ஒரு ஆடியோ ஃபார்மேட். இதை செலக்ட் பண்ணிப்போம். ஆடியோ ஆப்ஷன்ஸ் இது வழக்கமாக இருக்கிறது தான். ஆடியோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா, அது நமக்கு வேண்டாம். இது வந்து ஏஎஸ்சி ஆடியோ. ஓகேங்களா, ஆக் இது ஒரு ஃபார்மேட். இதையும் செலக்ட் பண்ணிப்போம். MP3 ஒன்று செலக்ட் பண்ணிப்போம். MP3 ஒன்று செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் M4 மாற்றி காட்டுறேன். எதுக்கு நான் மாற்றி காட்டுறேன்னா, வெவ்வேறு ஃபைல் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான். ஸோ இது ஒரு MP3 ஃபைல். இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஹோம் பட்டன் இருக்கும்ல, அதுக்கு மேலே தொட்டு பாருங்கள், ஷோ செலக்டட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். இதுலேருந்து ரைட்டில் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா டன்னு இருக்கும். இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இங்கே வேலை அதான் டன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்த வேலை வரும். கன்வெர்ட்/கம்ப்ரஸ் ஆடியோ வந்துச்சா? இப்போ என்னென்ன ஆடியோஸ்லாம் இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்தமாரி ஏதாவது ஒரு ஆடியோவோட நேமை காட்டும். மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஆடியோட நேமை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ளேலாம் கொடுக்க வேண்டாம். ஒன் ஆப்ஷன் செக்ட். ஆப்ஷன் செக்டுன்னா கீழே என்ன ஃபார்மேட்டு, ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸை காட்டும். ஆடியோ லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணால் ஆடியோஸை காட்டும். செக் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன். ஸோ இந்தமாரி காட்டும். இது ஏன் மூவ்னு சொல்லுதுன்னா அது எனக்கு தெரிஞ்ச நான் அப்புறமா அதை பற்றி, அதாவது முக்கியமான விஷயமா தான் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தானா, அது வேண்டாம், விட்டுருங்க. நமக்கு இங்கே கன்வெர்ட்டும் கம்ப்ரஸ் தான் வளர்றேன். கன்வெர்ட்டும் கம்ப்ரஸும் தான் ஆகணும். ஸோ வந்து ஆப்ஷனை செக் பண்ணிவிடுங்க. ஆடியோ லிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆடியோஸ்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அது வரும். கரெக்டானு பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு வாட்டி. அப்படி இல்லைன்னா இந்த இதை செக் பண்ணிக்கங்க. ஆப்ஷனை செக் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக ஆப்ஷன் தான் செக்கில் இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து அதை மாற்றி செக் பண்ணுவோம் ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ செக் பண்ணியாச்சு, டிக் பண்ணியாச்சு. இதை இப்போ வந்து நம்ம என்ன ஆடியோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் இங்கே பார்ப்போம். MP3 இல்லை, வேவ் M4 போடுவோம். நாட் ஃபில்டர்னு சொல்லுது, அது அது செலக்டில் தான் அப்படி வரும். M4 வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து சாரிங்க, ஃப்ளாக்கு இதெல்லாம் வெவ்வேறு ஃபார்மேட்ஸ். ஓப்பஸ்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸ் நோட்ஸும் ஓப்பஸ் தான். குவாலிட்டி என்ன நல்லா இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் நல்லா கம்ப்ரஸ் பண்ணும். ரொம்ப லோவாக MB கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இதை கிளிக் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேமஸ் இன்புட் கம் பாக்ஸுங்க. இது என்னடான்னா குவாலிட்டி பிட்ரேட்டு. அதாவது நல்லா கவனிச்சிங்க, இதுலேருந்து ஃபஸ்ட்டு சேமஸ் இன்புட் காம்போ பாக்ஸ் வந்து குவாலிட்டி 32 கிலோபைட்ஸ், 64 கிலோபைட்ஸ், 90 கிலோபைட்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ 96 கிலோபைட்ஸ் அப்போ. ஸோ நம்ம கம்பேர்ஸ் ஆகும் இப்போ கொஞ்சம், பட் லைட்டாக குவாலிட்டி லாஸ் ஆகும் கம்பேர்ட் டு 320 கிலோபைட்ஸ். இதுவும் கீழே போச்சுன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். இது ஜஸ்ட் எப்படி இதெல்லாம் பண்ணணுன்றதை தான் செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, செகண்ட் சேமஸ் இன்புட் காம்போ பாக்ஸ் வந்து இந்த ஹெட்ஸ் இது எத்தனை ஹெட்ஸு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதில் வேரியேஷன், இதை மாற்றினா என்ன வேரியேஷன் வரும்னு எனக்கு தெரியாது, பட் இது ஹெட்ஸு இப்படி தான் நினைக்கிறேன். அதான் ஹெட்ஸுன்னு சொல்லுது, ஹெச்ஸெட்னு சொன்னால் ஹெட்ஸு அப்படிதான் எங்கேயோ படித்த ஞாபகம். அடுத்து இருக்கிறது வந்து மோனோ ஸ்டேரியோ.
அதாவது மூணாவதாக இருக்கிறது. செகண்ட் வந்து அதாவது ஆஸ்டர்ஸ் ஹெல்ப்னு இருக்குல்ல, அந்த ஹெல்ப்லேருந்து செகண்டாக இருக்கிறது வந்து ஹெட்ஸு, மூணாவதாக இருக்கிறது வந்து ஸ்டேரியாவா மோனோவான்றது, சேனல் ஸ்டேரியாவா மோனோவான்ட்டு. ஓகேங்களா. அடுத்து இருக்கிறது வந்து சேவ் தான், சேவ் பட்டன். இப்போ சேவ் கொடுத்தோம்னா எல்லாமே என்ன சொல்கிறது M4A இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் கன்வெர்ட்டிங் கோலன் எந்த ஆடியோ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஓகேங்களா. இது இப்படி மட்டும் இல்லை, ஒரு ஃபோல்டராகவும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இதை இதுக்காக தான், ஒரு பேஸுக்காக தான் இப்படி செஞ்சு காட்டிடுறேன். ஏன்னா 2-3 இது ஒரு அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள எனக்கு 2-3 டைப் ஆஃப் ஆடியோ சாங் கிடக்கு அப்படின்னா ஆகுமானா ஆகும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு சாங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் 10 சாங் இருக்குது. அந்த 10 சாங்கும் எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, அங்கே மேலே காமிச்சேன்ல ஆர்டிஸ்ட்டு ஆல்பம்ஸு ஃபோல்டர்ஸு இந்த மாதிரி காமிச்சதில் இதில் ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே போனீங்கன்னா ஓகே அடுத்த ஆடியோ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வருது. ஓகேங்களா. எந்த ஒவ்வொரு ஆடியோவும் கன்வெர்ட் ஆகி இது சேவ் பண்ணிக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட பர்டிகுலர் அந்த சாங்ஸுன்ற ஃபோல்டர் வந்தோடனே அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அது எப்படின்றத அடுத்து செஞ்சு காட்டுறேன். ஸோ லைட்டாக இந்த வீடியோ லென்த்தாக தான் போகும், தயவு செஞ்சு யூஸ் நினைக்கிறேன். ஓகே இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ சேவ் ஆயிடுச்சு, இருந்தாலும் சும்மா தான் இருக்கும். அது நம்ம பேக் கொடுத்துருவோம். திருப்பி பேட்ச் ப்ராசஸிங்கில் போய் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். பேட்ச் கன்வெர்ட் ஃபோல்டர். இது வந்து ஒரு இந்த இது அதாவது சவுண்ட் தீம் ஃபோல்டர், ஜிஸோட சவுண்ட் தீம் ஃபோல்டர். இதே நம்ம எடுப்போம். இதே இப்போ கிளிக் பண்ணிடுறேன். ஷார்ட்டு இந்த மாதிரி காட்டும். அதாவது இப்போது உங்கள்கிட்ட ஒரு 10 சாங் ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அந்த 10 சாங்கையும் அந்த ஃபோல்டர்ன்ற கேட்டகரியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சாங்கும் காட்டும். அதில் இந்த மாதிரி எந்தெந்த சாங் வேணுமோ அதை மட்டும் டிக் கொடுத்து டன்னு கொடுத்தாலும் சரி. டன் பட்டனுக்கு முன்னாடி இந்த டன் பட்டனுக்கு முன்னாடி செலக்ட் ஆல் இருக்கும். அதாவது செலக்ட் ஆல் பட்டன் எமோஜி பட்டன் இருக்குல்ல வாட்ஸ்அப்பில், அதுக்கிட்ட இருக்கும். கண்ட்ரோல் கொடுத்துறேன். ஓகே டன் பட்டன் மேலே போயிடுச்சு. அந்த இது இருந்துச்சு இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே அன்செக் செக் பாக்ஸ் இருந்துச்சுல்ல. ஸோ அப்போ வந்து செலக்ட் ஆல் கேன்சல் டன் எல்லாம் கீழே இருந்துச்சு. அதில் செலக்ட் ஆல் கொடுத்தோன்னா டன் மேலே போயிடுச்சு. டன் இப்போ கொடுத்துருவோம். அகெயின் சேம் அதே தான். ஆடியோ லிஸ்ட்டு அவுட்புட் ஃபார்மேட் MP3 சேம் தான், அதே ப்ராசஸ் இங்கேயும் பண்ணணும். ஓகேங்களா. இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபோல்டரே நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா. சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணணும், அடுத்தது ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். அங்கே நிறைய சாங் இருந்துச்சுன்னா எந்தெந்த சாங் வேணுமோ அதை சூஸ் பண்ண சொல்லும், அதெல்லாம் டிக் கொடுத்துக்கணும். இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா இந்த எமோஜி பட்டன்கிட்ட செலக்ட் ஆல் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு 2-3 சாங் மட்டும்தான் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் நோட் பட்டன்கிட்ட டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த டன்னு போயிடுது. அந்த செலக்ட் ஆலை கிளிக் பண்ணாலும் மேலே டன்னு போயிடுது. அந்த டன் மேலேனா எங்கன்னா மோர் ஆப்ஷன் பட்டன் கிட்ட. ஓகேங்களா. அந்த டன்னை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்வெர்ட் அந்த ஆப்ஷன்ஸ் விண்டோ அந்த இது வந்துடுது. ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆயிடுச்சான்னு பார்ப்போமா. மை ஃபைல்ஸ் ஆடியோ 804, முன்னாடி 799 இருந்துச்சு.
வந்து இதை பார்த்தீங்களா M4A இது முன்னாடி AFC ஃபைலாக இருந்துச்சு. இது முன்னாடி MP3 இருந்துச்சு. ஓகேங்களா, இதே ஃபைல் என்கிட்ட நான் அங்கே வச்சு காமிச்சேன் அந்த ஒரு ஆடியோ ஃபார்மேட் ஒரு கீழே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா ஃப்ளாக்கு இது வந்து ஏஎஸ்சியாக மாற்றி வச்சுருந்தேன். அதுதான் ஏஎஸ்சி. ஸோ இதுமாரி ஆடியோ லேப் சூப்பராக பண்ணோம். இது தனித்தனியாக பண்ணோம். ஸோ தனித்தனியாக நீங்கள் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான். ஸோ கன்வெர்ட்/கம்ப்ரஸ் ஆடியோ அப்படின்னு ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுல்ல, அதுவும் இதே மாதிரி தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ கேலரி வரும். கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் விண்டோ வந்துச்சுல, பேட்ச் ப்ராசஸிங்கில் அதே தான் அங்கேயும் வரும். ஸோ ஆனால் அதுக்கு தனியாக வீடியோ கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஸோ அதனால் பேட்ச் ப்ராசஸிங்கே அதுக்கும் போதும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு அதை விட பெரிய மோட்டிவேஷன். ஓகே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே வந்து உங்களை ஆதரவு கொடுத்தாலும் சரி. தேங்க்யூ.